ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக டாப்பிக்கில் போயிடுவோம். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்ல வரேன்னா, எப்படி வந்து உங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் ப்ரீ ஒர்க் அவுட் மீல்ஸ் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்ஸ் எந்தெந்த மீல் ப்ரெப் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த மீல் பற்றி இல்லை இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ட்ரெயினர் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் ட்ரெயினர் யூஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டு. ட்ரெயினர் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி பிகினர் இருக்கிறது நீங்கள் ட்ரெயினர் யூஸ் பண்ணாமல் இல்லை எப்படி உங்களுக்கு கைட்லைன் வேணும்னா ஈஸி. நீங்கள் தமிழ் சொன்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணணும். இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அதை நீங்கள் கொண்டு வரலாம்னு நான் காட்டுறேன்னு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக வந்து வாரத்தில் வந்து 5 நாள் ஜிம் போனேன்னா முதல் நாள் வந்து ஜஸ்ட் பைசப் மட்டும் ட்ரெயின் பண்ணுவேன். 2வது நாள் பேக் ட்ரெயின் பண்ணுவேன். 3வது வந்து திருப்பி பைசப் ட்ரெயின் பண்ணுவேன். 4வது வந்து ஜஸ்ட் குவாட் ட்ரெயின் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஸ்டமக் இதுன்னு சொல்லுவாங்க, ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு எனக்கு வந்து சரியான அந்த ஃபார்ம் எனக்கு கிடைக்கல. ஃபார்ம் கிடைக்கல. 2வது இந்த ஃபார்ம் அஃப்கோர்ஸ் கிடைக்காது. பிகாஸ் எனக்கு யாருமே இல்லை. ஜஸ்ட் நார்மலாக நான் சொந்தமாக ஜிம் போனேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ப்ரோக்ரஸ் எனக்கு தெரிய மாட்டேது. எப்படி எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணுறது, எவ்வளோ ஒர்க் லோட் போடுறது எப்படி தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து நம்ம ஊரில் இல்லை, பட் வெளிநாட்டில் வந்து ட்ரை செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்து நான் செக் பண்ணேன். அப்போ வந்து நம்ம ஊரில் வந்து மலேசியாவில் நம்ம பசங்களுக்கு வந்து இந்தியாவில் சரி, மலேசியா சரி, எங்கேருந்து பக்கம் சரி, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ட்ரிக்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ அந்த ட்ரிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா என் வெயிட் வந்து 83 கிலோ இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் 92 கிலோ இருந்தேன். ஸோ இப்போ வந்து 83, அட்லீஸ்ட் ஒரு 11 கிலோ குறைச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணேன்னா 7 நாளைக்கு எனக்கு வந்து சாப்பாடு மீல் ப்ரெப்டும் ப்ளஸ் வந்து ஒர்க் அவுட்டும் எனக்கு செய்ய சொன்னேன். இப்படின்னா ChatGPT பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கீச் ஆயிடுச்சு. ஓகே, என்னென்னா வந்து 7 நாளைக்கு நான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். ஸோ 7 நாளைக்கு வந்து மீல் ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒர்க் அவுட் காட்டும் போது தான் அது என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து 7 நாளைக்கு கரெக்டாக கொடுத்துச்சு. ஸோ முதல் நாள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா மேபி சைடில் போகிற மாதிரி. முதல் நாள் பார்த்தீங்கன்னா 3 அவுச்சு முட்டை, ஒரு டோஸ்ட் பிரெட்டு, அப்புறம் வந்து ஒரு பிளாக் காஃபி. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு. லஞ்சு பார்த்தீங்கன்னா 150 கிராம் கிரில் சிக்கனு, அப்புறம் ஸ்டீம் ரைஸு, குக்கும்பர், அப்புறம் சாலட்டு. அப்புறம் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா ஒரு அவுச்ச முட்டையும் 10 ஆல்மண்ட்ஸ். அப்புறம் டின்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் லைக் ஸ்டர் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் மஷ்ரூமு. இது பார்த்தீங்கன்னா என்னோட கேலரி கோல்ஸ்க்கு. நான் வந்து எல்லா பாடிக்கு ஒரு கேலரி கோல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேலரி கோல்ஸ் சொல்லுங்கள். எனக்கு இந்த கேலரி கோல்ஸில் எனக்கு இது வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேளுங்க, அதுவும் கொடுக்கும். முட்டையும் நான் சொன்ன முட்டையும் சிக்கனையும் மெயினாக டார்கெட் பண்ணி சொன்னேன். அது எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ட்ரைனிங் கொடுத்துச்சு. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதாமா முதல் நாள் வந்து ஜஸ்ட் இன்னும் பைசப், 2 நாள் பேக் செய்வேன். ஸோ என்ன பண்ணிச்சுன்னா எனக்கு வந்து 7 நாளைக்கும் இது வந்து 5 நாள் கேட்டேன். சாப்பாடு 7 நாள், இது 5 நாள். ஸோ என்ன பண்ணாலும் 5 நாளுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். எப்படின்னா வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரைசப்பும் செஸ் இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா பேக் பைசப்பு. 3வது பார்த்தீங்கன்னா லெக்ஸ், அப்புறம் ஷோல்டர் கால். ஸோ இப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 5 நாளைக்கு கரெக்டாக ஒரு கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம 5 நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணோமா ஒரு பிகினருக்கு கரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் வரும். உங்களுக்கு ஃபார்ம் கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அது அந்த ஃபார்ம் செய்யறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு சில மாதம் எடுக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த ருட்டீனுக்கு வருவீங்க. பிகாஸ் ஜிம்முக்கு வந்து நான் ஜாயின் பண்ணுறவங்க 3 மாதம் வெளியேறுவாங்க. அந்த 3 மாதம் வெளியாகாமல் இருக்காங்க தெரியுமா, இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் தான் பெஸ்ட். ஸோ அந்த 3 மாதம் வெளியாக கழிச்சும் இந்த குரூப் தனியாக இருக்காங்களே. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்போ தெரியும், இந்த வீடியோ பார்க்கணும் கன்ஃபார்ம் ஒரு குழப்பம் இருக்கும். எப்படா சாப்பிட்றது, எப்படா மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க. ஸோ நீங்கள் ஏஐ கேளுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் வெயிட்டை போடுங்க. 2வது எத்தனை நாள் ட்ரெயின் பண்ணுறீங்க, 3 நாள் ட்ரெயின் பண்ணுங்க. 3வது வந்து உங்களோட கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்களா, இல்லை கேலரி வந்து நீங்கள் பல்கிங்கில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் டெஃபிசிட்டில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் பாடி வந்து ரீகம்பன்சேட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தெளிவப்படும் போது தான் ஒன்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, ஜிம் மேட்ஸ் இருப்பாங்க, கேளுங்க ப்ரோ இது கரெக்டாக இருக்கா இல்லை பாருங்கள், அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் பர்சனல் என்ன சொல்கிறேன்னா, அப்படி உங்களுக்கு
பட்ஜெட் இல்லை ஒரு ஒரு ட்ரெயினை வைக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி போங்க. இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு போங்க ட்ரெயினை வச்சுக்கணும் ட்ரெயினுக்கு போங்க கடைசி இல்லை. ஆனால் இந்த மாதிரி பிகினருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரொட்டீன் ஆகும்போது உங்களுக்கு வந்து பாடியில் இம்பாக்ட் தெரியும். எப்படி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு சில இம்பாக்ட் இருக்குது பாடியில் வந்து எப்படி வந்து அதோட சேஞ்சஸ் நடக்குது சொல்லிட்டு. நீங்கள் 70% ஒர்க் அவுட்டில் இல்லை, 70% ஃபுட்டில் தான் இருக்கும், 30% தான் ஒர்க் அவுட்டில் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதோட சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். முதல் நாள் 3 லட்சம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு வந்து அவங்க ஒன்ஸ் பாடி டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கற்று வந்து பழக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் குயிக் தான். எப்படி இந்த சேட் எப்படி யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் சேட் யூஸ் பண்ணலாம், குரூக்கே யூஸ் பண்ணலாம், வேறு என்ன ஏஐ இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் ஜிம்முக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஜிம்மை தவிரத்தில் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணலாம். பட் ஏஐ நம்ம யூஸ் பண்ணல, நம்மளுக்கு ஏஐ நம்ம யூஸ் பண்ண நம்ம ஏஐ யூஸ் பண்ணிடும். ஸோ எப்பயுமே செஞ்சுட்டு ஒரு கிராஸ் ரெஃபர் இருக்க பாருங்கள். சம்டைம்ஸ் அது கேலரி கொஞ்சம் கூட இருக்கலாம், இல்லை அது அதுதான் மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்குல்ல, மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்குல்ல, இதை ஃபாலோ பண்ணி செய்ய சொல்லுங்கள். ஸோ சில நியூட்ரிஷன் நம்ம முட்டையே எடுத்துக்க முடியாது, முட்டை பாலையே குடிக்க முடியாது, இல்லை சிக்கனே தர முடியாது. அதை தவிர்த்து நீங்கள் வந்து சிக்கன் கிடைக்கலாம், பன்னீர், இல்லைனா வந்து சோயா சங்க்ஸு, இல்லை சீஸு, இந்த மாதிரி போகலாம் நீங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கும். பட் எடுக்கும் போது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க, எல்லா நியூட்ரிஷன் கரெக்டாக எடுங்க. வே ப்ரோட்டீன் எடுக்கலாம், பட் இப்போதைக்கு வந்து ஃபுட்டில் கன்சர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வே ப்ரோட்டீன் எடுங்க. இப்போ வே ப்ரோட்டீன் இப்போ எடுக்கலன்னா நீங்கள் ஓகே இந்த நாளைக்கு வந்து 20 கிராம் ப்ரோட்டீன் இல்லை 30 கிராம் எடுக்க முடியல, சிக்கன் எடுக்க முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னா அப்போ நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுங்க. அப்போ வந்து கரெக்டாக இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா நார்மலாக வந்து நான் காலையில் வே பண்ணி குடிச்சிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடுவேன், இந்த மாதிரி தான். இல்லை நைட்டு வந்து வே ப்ரோட்டீன், காலைல மத்தியானம் வந்து சாப்பிட்றது. ஸோ நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன். ஒரேடியாக வே ப்ரோட்டீனே நம்ம எடுக்க மாட்டேன், இல்லை ஃபுட்டே நம்ம வே ப்ரோட்டீன் வந்து ஜஸ்ட் ஒரு சடன் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அனுப்பி விடுங்க. யாருக்கெல்லாம் சேட் ஜிபிடி பற்றி தெரியலையோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியும் பார்க்கும். எத்தனை பேருக்கு தெரியல கமெண்ட் சேட் ஜிபிடியில் போடுங்க பார்க்கும். அண்ட் சேட் ஜிபிடி பற்றி ப்ராம்ப்ட் வேணும்னா நான் கீழே கமெண்ட்டில் வைக்கிறேன். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சேட் கொடுக்கும். ஆல்ரைட், ஹேவ் ஃபன். சரி.